ஹலோ குட்டி சுட்டீஸ், தமிழ் கிட் ஸ்டோரிஸ் வித் மீனுல இன்னைக்கு என்ன கதை தெரியுமா? மீனு இன் மேஜிக்கல் வண்டர்லேண்ட். அதாவது ஒரு அழகான அக்கா இருக்காங்க. அவங்க ஜப்பான்ல போய் இருக்காங்க. சோ நம்ம ஊர்ல திருவிழா நடக்கும் இல்லையா, அந்த மாதிரி அவங்க ஊர்லயும் திருவிழா நடக்குது. ராட்னம் எல்லாம் கட்டி கலர் கலர் லைட் எல்லாம் போட்டு சூப்பரா திருவிழா நடக்குதான். பொருட்காட்சி மாதிரி இருக்கும் இல்லையா நம்ம வெக்கேஷன் லீவ் அப்ப, அந்த மாதிரி ஜப்பான்லயும் அந்த மாதிரி பண்ணாங்களாம். சரி, இங்க இருந்து மீனு அக்கா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு ஜப்பானுக்கு போயிருந்தாங்களாம். போயிருந்தப்ப இந்த திருவிழா நடக்குதுன்னு கேள்விப்பட்டோன்னு நம்ம சும்மா இருப்போமா, உடனே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பிட்டாங்களாம். அங்க பார்த்தா கூட்டம்னா கூட்டம், அப்படி ஒரு கூட்டமா. திருவிழானா சும்மாவா, செம்ம கூட்டமா. உடனே மீனு அக்கா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சூப்பரா ட்ரெஸ் போட்டுட்டு ஜாலியா கிளம்பிட்டாங்களாம். ஏன்னா அங்க அழகழகா கலர் லைட்ஸ் இருக்கும், நிறைய சாப்பாடு இருக்கும், நிறைய ரைட்ஸும் இருக்கும் இல்லையா, என்ஜாய் பண்ணலாம். அதனால கிளம்பியாச்சாம். போன உடனே ராட்டினம் தான் பார்த்தாங்களா, குதிரை ராட்டினம். நம்ம எல்லாம் ஏறி உட்கார்ந்து ஜாலியா சுத்துவோம்ல, அண்ணா நடுவுல உட்கார்ந்து சுத்துவாங்க இல்லையா, அந்த ராட்டினம் பார்த்தோன்னா மீனு அக்காவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சான். சரி, ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் ரைட் இதுல போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் போனாங்களாம். அடுத்துதான் கதையே. எவ்வளவு பெரிய ஜெயிண்ட் வீல் பாத்தீங்களா? இதுக்காக கியூ நிக்குதான், எல்லாரும் அல மோதுறாங்களாம். நீ போன முன்னாடி, நான் போன முன்னாடின்னு. அதே மாதிரி குட்டி ஜெயிண்ட் வீல் வச்சு குழந்தைங்க எல்லாம் அழகா அங்க நின்னு போட்டோ எடுத்துக்கிற மாதிரி ஒரு போஸ்டர் மாதிரி அவங்க கிரியேட் பண்ணி வச்சிருந்தாங்களாம். அதனால ஃபர்ஸ்ட் அந்த கூட்டம் எல்லாம் குறையட்டும், நம்ம முதல்ல இங்க டிஃப்ரெண்டா போஸ் கொடுத்து போட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு குழந்தைங்க எல்லாம் அழகழகா போட்டோ எடுத்தாங்களாம். அதுக்கப்புறமா ஒரு வழியா மீனு அக்காக்கு டிக்கெட் கிடைச்சாச்சு ஜெயிண்ட் வீலுக்கு. சரின்னு சொல்லி மீனு அக்கா என்ன பண்ணாங்க, வாங்க எல்லாரும் போலாம், டிக்கெட் கிடைச்சாச்சுன்னு ஒரு ஆட்டத்தை போட்டுட்டு அவங்க எல்லாரும் ஜாலியா அந்த ஜெயிண்ட் வீல் கிட்ட போயிட்டாங்களாம். ஜெயிண்ட் வீல் கிட்ட பெரிய பாஸ்கெட், இவங்க கேங் தான் 10 பேர் இல்லையா, அதனால பெரிய பாஸ்கெட்ல ஏறிட்டு எல்லாம் உட்காந்து ஜாலியா சுத்தி பார்த்தாங்களாம். மேல போனோன்னு அந்த ஜப்பான் வில்லேஜே தெரிஞ்சிச்சான். அவ்வளோ அழகா இருந்துச்சா அந்த ஜப்பான் வில்லேஜ். அதுவும் இல்லாம அந்த ராத்திரி வேற இல்லையா, அதனால நைட் லைட்ல ரொம்ப அழகா தெரிஞ்சிச்சா ஜப்பான் வில்லேஜ். சரி, ஓகே அப்படின்னு சொல்லி ஒரு சுத்த போட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, இறங்கி வந்தாங்க. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குல்ல, அதுவும் இல்லாம ரொம்ப பசிக்குது. என்னடா இது, இந்த காட்டுக்குள்ள இருந்து ஒரு இனிப்பு ஸ்மெல்லா வருதே அப்படின்னு மீனுவக்கா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொன்னாங்களாம். உடனே லைலாக்கா சொன்னால, ஓகே நம்ம எல்லாம் அங்க போலாம், அங்க ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இங்க என்னன்னா தமிழ் குழந்தைங்களும் இருக்காங்க, அதே மாதிரி ஜாப்பனீஸ் குழந்தைங்களும் இருக்காங்க. அந்த திருவிழால எல்லாரும் ஒன்னா பேசி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்களாம். அப்போ அந்த ஜாப்பனீஸ் குழந்தையில ஒரு அக்கா கோயா அப்படின்னு சொல்லிட்டு, கோயக்கா என்ன சொன்னா அப்படின்னா, நீங்க இந்த திருவிழா முடிச்சுட்டு எங்க ஊருக்கு வாங்க, அதாவது அவங்களோட ஊர் வந்து குட்டி கிராமம் காட்டுக்குள்ள இருக்கு, அங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோயக்கா கூட்டிட்டு போனாலாம். அங்க போனா அந்த இனிப்பு ஸ்மெல்லு வேற அவங்களுக்கு தாங்க முடியலையா, அதனாலயே மீனு அக்கா வரேன்னு போயிட்டாலாம். அங்க போனோன்னு அவங்க ஊருக்கு அந்த வில்லேஜ்க்கு போறதுக்கு ஒரு படகுல தான் போகணுமா, அந்த ஆத்தை தாண்டி தான் போகணுமா. சரின்னு குழந்தைங்க அந்த ஆத்தை தாண்டி போனாங்களாம். போனா அங்க வந்து ஒரு பெரிய பேலஸ் மாதிரி இருந்துச்சான். அதை பார்த்தோன்னு மீனு அக்கா அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ரொம்ப பயமாயிடுச்சான். என்ன இவ்வளவு பெரிய பேலஸ் மாதிரி இருக்கு அப்படின்னு. அப்ப கோயக்கா சொன்னாலா, இந்த டிராகன் ஸ்பிரிட்னு ஒண்ணு வாழுது, அவங்கதான் எங்களுக்கு குலதெய்வம், அவங்கதான் எங்களோட ஃப்ரெண்டும் கூட, நான் அவங்களோட ஜாலியா விளையாடுவேன், உங்களையும் அவங்க கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோயக்கா கூட்டிட்டு போனாலாம். இந்த குழந்தைங்களும் ஜாலியா குழந்தைங்களோட குழந்தைய ஜாலியா என்ஜாய் பண்ணி போயிட்டாங்களாம். அங்க போனோன்னு அங்க பெரிய படகு மாதிரி ஒண்ணு இருந்துச்சா, அது மரத்துல இருந்துச்சா. அவங்கதான் ஏஞ்சல்ஸ். அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, வெல்கம் டு த மேஜிக்கல் ஸ்பின் அப்படின்னாங்களா, மந்திர உலகத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் அப்படின்னு அந்த 2 ஏஞ்சல்ஸ் சொன்னாங்களாம். இவங்களுக்கு ஒண்ணுமே புரியலையா. சரி, ஓகே வாங்க நம்ம போலாம் அப்படின்ட்டு உள்ள போனா அங்க மந்திர குதிரை காட்டுல வந்திருக்கு. எங்க இருந்து, திருவிழால இருந்து அப்படியே பறந்து வந்துருச்சா அந்த மந்திர குதிரை. அது மட்டும் இல்லாம கோயக்கா போய் டிராகன் கிட்ட சொல்றாங்க, அந்த எனர்ஜியான ஸ்பிரிட் கிட்ட, இந்த மாதிரி நீ கோவப்படாத, உன்னை பாக்குறதுக்காக நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கேன், எங்க கிட்ட எப்படி பழகையோ அதே மாதிரி அவங்க கிட்டயும் பழகு அப்படின்னு. டிராகன்ஸ் வந்து ரொம்ப நல்ல விதமா அவங்க குழந்தைங்களை அழகா ட்ரீட் பண்ணி
அவன் என்ன சொன்னான் அப்படின்னா, நாங்களும் ஆடணும் நீயும் ஆடு, நம்ம எல்லாம் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொன்னான். சரின்னு மீனாக்காக்கு சொல்லவா வேணும், அவங்க அழகா தமிழ் ட்ரெடிஷனல் படி சூப்பரா ஆடினாங்களாம். அதே மாதிரி கோழி அக்காவும் சூப்பரா ஆடினாங்களாம். இந்த டிராகனுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஐயோ ரொம்ப நல்ல குழந்தைங்களா இருக்காங்களே இவங்க அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு ஒரே ஆட்டம் தானா. அதுக்கப்புறம் டைம் ஆயிடுச்சு இல்லையா, ரொம்ப இரவு ஆயிடுச்சு. ரொம்ப நைட் ஆனோன்னு இந்த குழந்தைங்க எல்லாம் டிராகன் கிட்ட பாய் சொல்லிட்டு, நாங்க கண்டிப்பா அடுத்த சம்மர் வெக்கேஷனுக்கு உங்களை கண்டிப்பா வந்து பாக்குறோம், இந்த ஜப்பான்ல இவ்வளவு அழகா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாம் குழந்தைங்க எல்லாருமே. விடை பிரியா மனம் கொண்டு அதுக்கப்புறம் நாங்க போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விடை பெற்றாங்களாம். ஓகே குட்டி சுட்டீஸ், இதுல இருந்து என்ன தெரியுது, நம்ம எப்பொழுதுமே எங்கேயுமே போக தயங்கவே கூடாது. நாடு விட்டு நாடுனாலும் நம்ம கண்டிப்பா போகணும். அப்பதான் நம்ம வாழ்க்கையில நிறைய ஜெயிக்க முடியும். புரியுதா? நம்ம பயந்துட்டே இருந்தா எதையுமே நம்ம ஜெயிக்கவே முடியாது. நம்ம முதல்ல நாடு விட்டு நாடு போகவும் பேரண்ட்ஸும் அலோவ் பண்ணணும். நிறைய படிக்கணும், அடுத்தவங்களோட கல்ச்சரையும் நம்ம கத்துக்கணும். புரியுதா? நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஓகே குட்டீஸ், மீனு குட்டியோட குட்டி கதைகள் இன்னைக்கு அவ்வளவுதான். நான் உங்களை அடுத்த கதையில சந்திக்கிறேன். பாய் பாய்.